வணக்கம். இது ராஜ்யம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதித்துள்ளார். சில நாடுகளுக்கு குறைந்தபட்சமாக 10% முதல் சில நாடுகளுக்கு 40% மேல் வரை என வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது 27% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் காண்பித்த விளக்க படத்தில் இந்தியாவுக்கு 26% வரி என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ உத்தரவில் 27% என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாறுபாடு மற்ற சில நாடுகளுக்கான வரி விதிப்புகளையும் காணப்பட்டது. இந்த வரி விதிப்புகளுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் சிலர் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். சிலர் அமெரிக்காவுடன் ஓர் ஒப்பந்தத்தை எதிர்பார்த்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேவேளை அமெரிக்கா வரி விதித்துள்ள நாடுகளின் பட்டியலில் ஆளையில்லாத தீவுகளின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இது தற்போது பேசுபொருளாகி வருகின்றது. ஆனால் இந்த இடங்களில் இருந்து என்ன சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதில் தெளிவில்லை. இந்த வரி விதிப்புகள் காரணமாக இந்த போர் உருவாகும் என்று அஞ்சப்படுகின்றது. இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி புதிதாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்க விதிகள், அதாவது அமெரிக்க வரிகள் தவறானது என்றும் இது வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். உலகின் பிற நாடுகளுக்கு ஒரு ஆதரவாக மேற்கு நாடுகளை தவிர்க்க முடியாமல் பலவீனப்படுத்தும் ஒரு வர்த்தக போரை தடுக்கும் நோக்கில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று தனது அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார். சுவிஸ் அதிபர் கரின் கெல்டர் சட்டர் தனது எக்ஸ் பக்கத்தில் வரி விதிப்புகளுக்கான பதில் நடவடிக்கைகள் என்னவென்று விரைவில் தீர்மானிக்கப்படும் என்றும் எழுதியிருந்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார நலன்கள் முதன்மையானவை என்று குறிப்பிட்டுள்ள அவர் சர்வதேச சட்டத்திற்கு இணங்குதல் மற்றும் சுதந்திர வர்த்தகம் ஆகியன முக்கியமானவை என்றும் அவர் கூறியிருந்தார். பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் வேகமாக உயரும் வர்த்தக வரிகளின் தாக்கம் எதிர்மறையாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். கடந்த 2020 ஆண்டில் முக்கியமான பணக்கார நாடுகளின் கூட்டாண்மையான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பொருளாதார வல்லுநர்கள் தீவிர உலகளாவிய வர்த்தக போரின் சாத்தியமான தாக்கத்தை ஆராய்ந்தார்கள். இதில் நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் செய்யப்படும் அனைத்து பொருட்களின் கட்டணங்களும் 25% வரை உயரும் என்றும் கணித்திருந்தனர். அமெரிக்கா, கொரியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அதிக இழப்புகளை ஏற்படும் என்றும் உலக பொருளாதாரம் சுமார் 5.5% சிறியதாகும் என்றும் இந்த ஆராய்ச்சி தெரிவித்திருந்தது. தொழில்துறை உற்பத்திக்கு தேவையான இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் பிரிட்டன், கனடா ஆகியவை அவற்றின் பொருளாதார உற்பத்தியில் 10%க்கும் அதிகமான இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் கணிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இந்த வரி விதிப்புகள் எதிர்பாராதவை அல்ல, ஆனால் அவை முற்றிலும் தேவையற்றவை என்று கூறியிருக்கின்றார். அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்புகளை குறிப்பிட்டார். ஒரு பரஸ்பர வரி விதிப்பு என்றது 0 இருக்கும், 10% அல்ல என்று அவர் தெரிவித்தும் இருந்தார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை, அவை எங்கள் இரு நாடுகளின் கூட்டாண்மையின் அடிப்படைக்கு எதிரானவை என்றும் இது ஒரு நண்பனின் செயல் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கனடா பிரதமர் மார்க் கார்னோ செய்தியாளர்களிடம் கூறுகையில் ட்ரம்பின் வரிகளுக்கு தனது நாடு எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்திருந்தார். ஒரு நோக்கத்தோடையும் சக்தியுடனும் செயல்படுவது அவசியம், அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்லும் வழியில் அவர் கூறியிருந்தார். வின்சென்ட் மற்றும் அதை சுற்றியிருக்கின்ற எசெக்ஸ் மாகாணத்தில் சுமார் 4,22,000 மக்கள் வசிக்கின்றார்கள். அவர்களில் 42,300க்கும் அதிகமானோர் உற்பத்தி துறையில் பணிபுரிகின்றார்கள். ஒன்றான்றியோவில் இயங்கி வரும் பிரதான வாகன உற்பத்தி பாகங்களை வழங்கும் லினாமர் என்ற நிறுவனத்தின் ஒரு மூத்த நிர்வாகி ஒரு வர்த்தக போரில் ஒரு வாரத்திற்கும் குறைவான காலத்திற்குள்ள வட அமெரிக்காவில் கார் தொழில்துறையில் ஸ்தம்பிக்க கூடும் என்றும் எச்சரித்திருந்த நிலையில் தான் அமெரிக்காவுடனான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள 4 பிரிட்டன் மத்தியஸ்தர்கள் கொண்ட குழு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா கிறிஸ் மேசன் கூறுகின்றார். ஆசியாவில் உலகளாவிய வர்த்தக போர் அச்சுறுத்தல் குறித்த கவலைகள் பெருகியிருக்கின்ற நிலையில் காலை வர்த்தகத்தில் முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. சீனாவின் பங்குச்சந்தைகளின் சாங்காய் ஹாம்போசெட் குறியீடு பெரும்பாலும் அதே நிலையில் இருந்தது. அதே நேரத்திலேயும் ஹாங்காங்கின்
ஹேக்செங் 1.2% குறைந்திருக்கின்றது. டவ் ஜோன்ஸ் தொழில்துறையில் சராசரியுடன் இணைக்கப்பட்ட எதிர்கால ஒப்பந்தங்கள் சுமார் 800 புள்ளிகள் அல்லது 1.8% குறைந்தன. அதே நேரத்தில் எஸ்பி எதிர்கால ஒப்பந்தங்கள் 2.7% சரிந்தன. தொழில்நுட்ப கனரக நாஸ்டாக் 100 எதிர்கால ஒப்பந்தங்கள் 3.3% குறைவாக இருந்தன. எதிர்கால ஒப்பந்தங்கள் என்றது எதிர்கால தேதியில் ஒரு சொத்தை வாங்க அல்லது விற்பதற்கான ஒப்பந்தங்களாகும். இவை வியாழக்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தை தொடங்கும். அது எப்படி இருக்கும் என்பதற்கான அறிகுறிகளாகும். இருப்பினும் எதிர்கால ஒப்பந்தங்கள் என்ற வர்த்தகம் நிலையற்றதாக இருக்கலாம். அமெரிக்கா வரி விதித்துள்ள நாடுகள் என்ற பட்டியலை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஆளை இல்லாத தீவுகளின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஹெர்ட் மற்றும் மெக்டொனால்டு தீவுகள் மீது 10% வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. இவை ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான பிரதேசங்களாகும். இவற்றுக்கு அருகில் இருக்கும் இடம் அட்லாண்டிகா. இவற்றில் மனிதர்களே வசிப்பதில்லை. அதே போன்று ஸ்வால்பார்ட் மற்றும் ஜான் மேயன் என்ற அணுகுவதற்கு கடினமான 2 நார்வே நாட்டு பிரதேசங்கள் மீது அமெரிக்கா 10% வரி விதித்திருக்கின்றது. இந்த தீவுகள் வட துருவத்துக்கு அருகிலே இருக்குது. 2 தீவுகளிலையும் சேர்த்து 2500 பேர் வசிக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில தான் இந்த இடங்களிலிருந்து என்ன சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்படும் என்றதில் தெளிவு இல்லை. சமீபத்திய ஆண்டுகளில் கணிசமாக வளர்ந்துள்ள பொருளாதாரம் அனைத்து மக்களுக்கும் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்க ஏதுவாக தொடர்ந்து செழித்து வளர்வதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் நிச்சயமற்ற இந்த காலகட்டத்தில் அரசியல் மற்றும் வணிக தலைவர்களுடன் தொடர்ந்து பேச உள்ளதாகவும் எங்கள் தீவைச் சேர்ந்த அனைவரின் செழிப்பான எதிர்காலத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் ஓனில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் முன்னதாக பேசிய பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் வரி விதிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு பதிலடி வரிகளின் சாத்தியக்கூறுகளையும் அதாவது எந்த ஒரு பதிலடி வரிகளின்ற சாத்தியக்கூறையும் வடக்கு அயர்லாந்தில் அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் பிரிட்டன் அரசு கூர்ந்து கவனித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆகவே என்னதான் நடக்கப் போகுதுன்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.